Good evening, everyone. Welcome to Ravan Academy. Okay. ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட் வந்திருந்தது இல்லைங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் புதுசாக ஒரு டிஆர் கேடரை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோடைய ஜாப் நேச்சர் என்ன, அதோடைய இன்ஹான்ஸ் சேலரி என்ன, அதோடைய ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கு ரைட். ஸோ இந்த ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் போஸ்ட் ஏன் வந்து திடீர்னு டிஆர் கேடராக மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை. ஆக்சுவலி வந்து கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து ரீசெண்டாக தான் நம்ம உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் வந்து முன்னாடியே பேச்சுவார்த்தையில் இருந்தது இல்லைங்களா? அந்த எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் மாதிரியே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு போஸ்ட் வந்து இருக்கணும். ஆக்சுவலி இந்த ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட்டுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, சீனியர் டிஏ, அதாவது சீனியர் டாக்ஸ் அசிஸ்டன்ட், அப்புறம் ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அது ரெண்டையும் மெர்ஜர் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸில் வரப்போகிறதா வந்து ஒரு டிராஃப்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணாமல் சீனியர் டாக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டையும் ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் போஸ்ட்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வெறும் ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் போஸ்ட் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி வந்து டிஏ, சீனியர் டிஏ, ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட், அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர் ஆகலாம், இல்லைனா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஏஓ லைன், இந்த மாதிரி 2 லைனில் பிரியலாம். அதாவது ஓஎஸ்ல இருந்து ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட்ல இருந்து. பட் இப்போ வந்து டிஏ ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் தான். டிஏலேருந்து ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் டீட்டெயிலாக வந்து இந்த இதில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் ரிலேட்டடாக வந்து ஒரு ரூல்ஸ்லாம், ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதோடைய ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி நான் வந்து இப்போ சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த போஸ்ட் வந்து 15,977 சொல்றது வந்து ஆல் ஓவர் இந்தியா அவங்க சொல்றாங்க. ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் கம்ஸ் அண்டர் சிபிடிடி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்ல. இது வந்து ஆல் ஓவர் இந்தியா போஸ்ட். அதுக்கப்புறம் குரூப் பி நான் கெசட்டட் போஸ்ட். இது பே ஸ்கேல் வந்து உங்களுக்கு 35,400 1,12,400 வரைக்கும், அதாவது லெவல் 6 போஸ்ட் இது. ஓகேங்களா? செலெக்ஷன் போஸ்ட்னா சிஜிஎல் மூலமா எடுப்பாங்க. ஓகே. ஸோ இதோடைய எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் லிமிட் வந்து அப் டு 30 இயர்ஸ், ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் ரூல்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஜுகேஷன் வந்து ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் நமக்கு இருக்கும் எப்போதுமே. சரிங்களா? ஓகே. இது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். 30% பை ப்ரொமோஷன் அண்ட் 70% பை டிஆர். இப்போ நீங்க எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டிஆர் ஓஎஸ் தான் வந்து இப்போ உள்ள வந்திருக்கு. சரிங்களா? 70% டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போ உள்ள வந்திருக்கு. டாக்ஸ் அசிஸ்டண்டா இருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா சீனியர் டிஏ ஆகிறதுக்கு 3 இயர்ஸ் நீங்க 3 இயர்ஸ் டிஏவா ஒர்க் பண்ணியிருக்கணும். அதே சமயம் மினிஸ்டீரியல் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் இருக்கு, அதுவும் நீங்க கிளியர் பண்ணிருந்தீங்கன்னா சீனியர் டிஏ ஆயிடலாம். அதுக்கப்புறம் சீனியர் டிஏவா இருந்து 3 வருஷம் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஓஎஸ் ஆயிடலாம், ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் ஆயிடலாம். ஓகேவா? கிட்டத்தட்ட 6 இயர்ஸ்லேயே ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் ஆயிருக்கலாம் இதுக்கு முன்னாடிலாம் வந்து. பட் இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் ரூல் கொஞ்சம் மாறினதுனால டிஏவா இருந்து நீங்க வந்து ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் ஆகணும் அப்படின்னா 10 வருஷம் ஆகும். எலிஜிபிள் ஃபார் டாக்ஸ் அசிஸ்டன்ட் வித் 10 இயர்ஸ் ஆஃப் ரெகுலர் சர்வீஸ் மஸ்ட் பாஸ் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ங்கிறது அந்த மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் எக்ஸாம் தான். 70% பை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். இதுதான் வந்து இப்போ நீங்க வந்து அப்பியர் ஆக போறது. சரிங்களா? டிஆரா ஆஃபீஸ் சூப்பரிண்டென்டா நீங்க உள்ள வர்றது. ஓகேவா? டிஏல இருந்து ஓஎஸ் போறதுக்கான கேப் பாருங்க, 10 இயர்ஸ். ஸோ பெட்டர் டு ஆப்ட் ஃபார் ஓஎஸ். ஓகேவா? கொஞ்சம் மார்க் எக்ஸ்ட்ராவா எடுத்தா ஓஎஸ் போறீங்க, கொஞ்சம் கம்மியா எடுத்தா டிஏ வர போறீங்க. ஸோ அதனால கொஞ்சம் எஃபர்ட்டை வந்து கொஞ்சம் நல்லா போடணும். சரிங்களா? அதுக்காக தான் திருப்பி நான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனிங். நீங்க ஒன்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் டிஆர் ஓஎஸ் செலக்ட் ஆகி உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 இயர்ஸ் ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும், போத் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்ஸ் அண்ட் ப்ரொமோட்டிஸ் 2 பேருக்குமே. சரிங்களா? அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பாஸ் ஆயிருக்கணும். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் சூப்பரிண்டென்டா நீங்க உள்ள வந்தாலும் மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் நீங்க பாஸ் ஆகணும். பாஸ் ஆகிட்டாதான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரொபேஷன் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்க எப்போ பாஸ் ஆகிறீங்களோ இல்லைன்னா அப்பதான் ப்ரொபேஷன் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 6 வீக்ஸ் ஆஃப் ட்ரைனிங் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அது வந்து தமிழ்நாடு ரீஜன்னா தமிழ்நாட்டு ரீஜன்ல தான் இங்க இருக்கும், சென்னையில தான் இருக்கும் மேக்சிமம். சரிங்களா? ட்ரைனிங்லாம். ஓகே.
நெக்ஸ்ட் டென்டேட்டிவ் வேகன்சிஸ், அதாவது இந்த டிஆர் ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் அப்படிங்கிற இந்த போஸ்ட் இந்த சீஜன்ல நோட்டிஃபை பண்ண போறாங்க. தமிழ்நாடு ரீஜன்ல இருந்து மட்டுமே டென்டேட்டிவா கண்டிப்பா 400+ வேகன்சிஸ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். சரிங்களா, கண்டிப்பா இருக்கு. ஸோ வெறும் ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் கேடர் மட்டுமே வந்து 400+ இருக்கு. இது போக வந்து இன்ஸ்பெக்டர் வேகன்சிஸ் இந்த வருஷம் கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி டிஏ வேகன்சிஸும் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த சென்னை ரீஜன்ல இருந்து கொஞ்சம் நல்லாவே வேகன்சிஸ் இருக்கு. அது போக இந்த ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் போஸ்ட் ஆல் ஓவர் இந்தியாவிலுமே வந்து எல்லா ரீஜன்ல இருந்துமே நோட்டிஃபை பண்ணுவாங்க எஸ்எஸ்சிக்கு. ஸோ கன்ஃபார்மா இதுவே வந்து ஒரு மோர் தென் ஒரு மினிமம் ஒரு 5000 6000 வேகன்சிஸ் இந்த ஒரு போஸ்ட் மட்டுமே இருக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஷுவரா இருக்கலாம். இது போக மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது இந்த சீஜில் வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு வேகன்சியோட தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். இந்த மாசம் நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, April 21 நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராச்சும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷனை இன்னும் நல்லா தீவிரமா பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ கன்ஃபார்மா 400+ வேகன்சிஸ் சென்னை ரீஜன்ல டிஆர் ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் இருக்கு ஷுவரா. சரிங்களா, அதுக்கப்புறம் ஜாப் நேச்சர். ஸோ ஜாப் நேச்சர்னு வரும்போது இப்போ கரண்ட்ல ஓஎஸ்ஆ சர்வ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னா, டிஏ எம்டிஎஸ்ஆ இருந்து டிஏ ஆகி, டிஏவா இருந்து சீனியர் டிஏ ஆகி, அதுக்கப்புறம் ஓஎஸ்ஆ வந்திருப்பாங்க. அதே மாதிரி டைரக்ட் ஓஎஸ்ங்கிறது இந்த மாதிரி இப்ப கிடையாது. இல்லைன்னா டிஏவா வந்துட்டு சீனியர் டிஏ ஆகி அதுக்கப்புறம் ஓஎஸ்ஆ மாறி இருப்பாங்க. சீனியர் டிஏ கேடரை இப்ப வந்து மெர்ஜ் பண்ணிட்டு தான் ஓஎஸ்ஆ ஒர்க் பண்றாங்க. ஸோ இந்த ஜாப் நேச்சர்னு சொல்லும்போது மேக்சிமம் ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட்ங்கிறவங்க வந்து மேக்சிமம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடான ஒர்க்ல தான் இருப்பாங்க. சரிங்களா, அதாவது ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய சேலரி பில்ஸ் அந்த மாதிரி செக்ஷன்ஸ் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல தான் வந்து இருப்பாங்க மோஸ்ட்லி. ஆக்சுவலி ஆஃபீஸ் சூப்பரிண்டெண்டா இருந்து நீங்க வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிற லைனுக்கும் நீங்க போகலாம். அதே மாதிரி ஆஃபீஸ் சூப்பரிண்டெண்டா இருந்து நீங்க வந்து இன்ஸ்பெக்டர் இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கும் நீங்க போகலாம். சரிங்களா, ரெண்டுத்துக்குமே ஒரு மினிமம் சர்வீஸ் இருக்கு. அட்லீஸ்ட் 5 இயர்ஸாவது நீங்க வந்து சர்வீஸ் போட்டிருக்கணும். அதே மாதிரி இப்போ ஆஃபீஸ் சூப்பரிண்டெண்டா வந்த உடனே நீங்க டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் கண்டிப்பா பாஸ் பண்ணணும். மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணணும். அதே சமயம் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னா இன்ஸ்பெக்டருக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும் தனியா. ஸோ அந்த எக்ஸாமும் நீங்க பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் ஏற்கனவே இருக்கிற ஓஎஸ் வந்து அதெல்லாம் பாஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா, அதாவது ப்ரொமோட்டியா இருக்கிறாங்க. இப்போ டிஆர் கேடர் நீங்க உள்ள வந்த உடனே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் போஸ்ட்டுக்காக நீங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அடுத்து ப்ரொமோஷன்ல வரும்போது ப்ரொமோஷனுக்காக இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் அந்த ப்ரொமோஷனுக்காக வந்து இன்னொரு எக்ஸாம் எழுதணும். பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் லைன் போனீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு இந்த மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் நீங்க பாஸ் பண்ணி போதும். அதுக்கப்புறம் ஒரு மினிமமா வந்து 6 இயர்ஸ் 5 இயர்ஸ் சர்வ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வேகன்சிஸ் எப்போ வருதோ அப்பதான் வந்து நீங்க ஏஓ ஆக முடியும். சரிங்களா, அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் அது கிரேட் 3 கிரேட் 2 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா, ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட்லாம் வந்து இப்போ கிட்டத்தட்ட 400 கூப்பிடுறாங்க அப்படின்னா ஏஓலாம் ஒட்டுமொத்தமாவே 100 150 இதுக்குள்ளதான் இருக்கும் மொத்தமே. ஒரு சில பேர் வந்து ஆஃபீஸ் சூப்பரிண்டெண்டா நிறைய வருஷம் ஒர்க் பண்ணி ஏஓ லைன்ல போகணும்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் வந்து ஆஃபீஸ் சூப்பரிண்டெண்டா இருந்து இன்ஸ்பெக்டர் லைன்ல போகணும்னு நினைப்பாங்க. சரிங்களா, சில பேருக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ஆகணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தினால போவாங்க. சில பேர் இல்லை நான் ஏஓவாவே இருந்துக்கிறேன். ஏஓட என்ன இந்த பில்ஸ் பாக்குறது, இவங்களுடைய பில்ஸ் பாக்குறது, இந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுடைய விஷயங்களை டேக் கேர் பண்ணிக்கலாம். அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கை பாக்குறது தான் இவங்களோட வேலையா இருக்கும் மேக்சிமம். சில சமயம் அவங்க எந்த செக்ஷன்ல இருக்காங்களோ, இப்போ ஓஎஸ்ஆ இருந்தாலும் இப்போ டிஏவா இருக்கிறவங்க வந்து மெஜாரிட்டியா எல்லா செக்ஷன்லயுமே இருப்பாங்க. அவங்க எல்லா விதமான ஒர்க்கும் பண்ணுவாங்க. ஐ மீன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடான ஒர்க்கும் பண்ணுவாங்க, கோர் ரிலேட்டட் இன்கம் டாக்ஸ் ஸ்கோர் ரிலேட்டடான ஒர்க்கும் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அந்த டிஏவா இருந்து ஓஎஸ் ஆயிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பா எல்லா வேலையுமே தெரியும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் மட்டும் பார்ப்பான், பில் மட்டும் தான் நான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லா மாதிரியான வேலையுமே பார்ப்பாங்க. ஸோ நீங்களும் இப்போ டிஆர் ஓஎஸ்ஆ உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களை எந்த செக்ஷன்ல போஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. சரிங்களா, அங்க வந்து ஒருவேளை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்ல போஸ்ட் பண்ணாங்கன்னா அது ரிலேட்டடான ஒர்க்கை நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து இன்கம் டாக்ஸ் கோர் ரிலேட்டடா பாக்குற மாதிரி இருக்கும். எப்படினாலும் பாக்குற மாதிரி இருக்கும். பட் நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஏஓ லைன்லயும் போகலாம், இல்லை இன்ஸ்பெக்டர் லைன்லயும் போகலாம். இன்ஸ்பெக்டர் வந்து level 7 அடுத்து, அதே மாதிரி தான் ஏஓ கிரேட் 3. சரிங்களா, ஸோ அது நீங்க உள்ள வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எது வந்து உங்க ஸ்டைலுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறது நீங்க உள்ள வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜாப் நேச்சர் இப்படித்தான் இருக்கும். இன்கம் டேக்ஸ்ல ஒரு டிஏவா ஆகட்டும், ஒரு ஓஎஸ் ஆகட்டும், ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், கிட்டத்தட்ட 3 பேருமே ஒரே மாதிரியான வேலையை பார்க்கறதுக்கான சான்சஸுமே இருக்கும். அது வந்து அந்த செக்ஷனை பொறுத்து, அந்த ஆஃபீஸர்ஸை பொறுத்து தான். சரிங்களா, கோர் இன்கம் டேக்ஸ் ஒர்க்கும் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்குமே இருக்கும். ஸோ இப்படித்தான் வந்து ஜாப் நேச்சர் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, அடுத்து
இன்ஹான்ஸ் சேலரி இப்போ ஒரு ஓஎஸ்ஆ உள்ள வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ஹான்ஸ் சேலரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து 35,400 சொல்றேன். ஸ்டார்டிங் சேலரி நான் சொல்றேன். டிஏ வந்து இப்போதைக்கு அரௌண்ட் 50% இருக்குல்ல, சும்மா அப்ராக்சிமேட்டா 50% போட்டுக்கிறேன். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏ இதெல்லாம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா நீங்க இன்ஹான்ஸ் சேலரி ஸ்டார்டிங்ல 66,000 நீங்க வாங்கலாம். சரிங்களா? சென்னை மாதிரி ஒரு சிட்டியில இருந்தீங்கன்னா. ஸோ இன்னும் கொஞ்சம் திருச்சி அந்த மாதிரி கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா இதுல இருந்து ஒரு 3000 2000 அப்படி குறைஞ்சிட்டே போகும். சரிங்களா? இது வந்து இன்ஸ்பெக்டருக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இன்ஸ்பெக்டருக்கு இதுக்கு ஒரு 5000 அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கும் ஸ்டார்டிங்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய இன்ஹான்ஸ் சேலரியா இருக்கும். அதே மாதிரி ஒர்க்குமே வந்து ஓகே மேனேஜபிளா தான் இருக்கும். கண்டிப்பா பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான சான்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சின்சியரா நீங்க வந்து கண்டிப்பா எஃபர்ட் போடணும். சரிங்களா? ஸோ ஆஃபீஸ் சூப்பரிண்டெண்டோடைய இது ரோல் இப்படித்தான் இருக்க போகுது. சரிங்களா? எப்படி வந்து சிபிஐசிக்கு ஒரு எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் ஒரு 4 to grade 5 இருக்கோ அதே மாதிரி சிபிடிடிக்கு ஆஃபீஸ் சூப்பரிண்டெண்ட் டிஆர் கேடர் திஸ் இயர் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போது, அடுத்தடுத்தும் வரதான் செய்யும். ஓகேங்களா? ஒரு 4 to grade 5 உள்ள இருக்கு. ஒரு சம சான்ஸ். கண்டிப்பா நான் நிறைய வேகன்சிஸ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட்டை பத்தி ஒரு சின்ன ஓவர்வியூ நான் கொடுத்துருப்பேன். அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து நான் என்ன பேச போறேன் அப்படின்னா நான் வந்து ப்ராக்டிஸ் பேட்சை பத்தி பேச போறேன். ஆல்ரெடி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்ச் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ராவன் அகாடமில நீங்க பார்த்துருப்பீங்க. எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்ச், அப்புறம் ஸ்டெனோ ப்ராக்டிஸ் பேட்ச், அப்புறம் என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச். என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் ஆல்மோஸ்ட் வந்து 19 வீக்ஸ் போயிடுச்சு. லாஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு வந்து நம்ம ஒன்லி வந்து டெஸ்ட் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். கொஸ்டின் பேப்பர் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லிட்டு இருக்கிறோம். வீக்லி ஃபுல் லென்த் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். ஸோ அப்படிதான் என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸ்டெனோ ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து April 7 வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இது ரிலேட்டடான ஒரு லைவ் செஷன் வந்து நாளைக்கு எம்எஸ் டீம்ஸ் ஆப்ல நம்ம வருவோம். சரிங்களா? அதுல நீங்க ஜாயின் பண்ணணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். லைவ்ல வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஸ்டெனோவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ண போறாங்க. ஸோ நீங்க லைவ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன். நீங்க அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஈவினிங் வந்து அந்த டீம்ஸ்ல லைவ்ல வருவோம் நாங்கள் ஸ்டெனோ ப்ராக்டிஸ் பத்தி பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்ச் இப்போ 4th வீக் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி 3 வீக்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ 4th வீக் போயிட்டு இருக்கு. வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4. இப்போ 4th வீக் 31/3 இருந்து 6/4 வரைக்கும் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஷெடியூல். வீக் 4க்கான ஷெடியூல். ரீசனிங்ல நம்பர் சீரிஸ் கொடுத்தோம். ஜிகேல பாலிட்டி ரிலேட்டடா ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். அப்படி டிஎம்ஸ் கொடுத்துருக்கோம். பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் ஷெடியூல முன்னாடியே கொடுத்துருவேன். ஞாயிற்றுக்கிழமை கொடுப்பேன். பிடிஎஃப்யுமே அந்த ஆப்ல அப்லோட் பண்ணிடுவேன். சரிங்களா? அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க. இப்போ பர்சன்டேஜ் டாபிக் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுல இருக்கிற கஷ்டமான சம்ஸ் எல்லாமே நான் வந்து டெலிகிராம்லயும் ஆப் சாட் பாக்ஸ்லயும் கேட்டிருப்பேன். ஸோ அதை வந்து நான் வந்து அவங்களுக்கு லைவ்ல வீக்லி லைவ்ல வந்து சால்வ் பண்ணி காட்டுவேன். நீங்க கூட யூடியூப்ல வீக்லி லைவ் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீக் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சிம்பிளிஃபிகேஷன் வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம். ஸோ அது மாதிரி இந்த வீக் வந்து நம்ம வந்து இது போடுறோம். சரிங்களா? பர்சன்டேஜ் போடுறோம். ஸோ இதுதான் வந்து ஷெடியூல். இப்படி தான் போக போகுது வீக் 4. அதே மாதிரி கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இடிஎம்ஸ், பர்சன்டேஜ், பாலிட்டி சீரீஸ். பாலிட்டிலாம் வந்து எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டென்ட் அந்த அளவுக்கு ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கை நான் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ரைட். ஸோ லைவ் செஷன்ஸ், வீக்லி லைவ் செஷன்ஸ் நம்ம போயிட்டு இருக்கிறோம். எதுல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பெர்சன்டேஜ் கொடுத்துருங்க அப்படின்னா அதுல கேட்குற மோஸ்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின் அவங்க வந்து டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து லைவ்ல நான் வந்து டீச் பண்ணுவேன். எவ்ரி ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே அந்த மாதிரி டைம் பேஸ்டா நான் வந்து டீச் பண்றேன். அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், 4 வீக் போயிடுச்சு நான் இப்போ ஜாயின் பண்ணா வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வீக் 5 வந்து ரிவிஷனா தான் நம்ம கொடுக்க போறோம். அதாவது இந்த 4 வீக் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதை நீங்க ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ இந்த கேப்ல வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த டாபிக் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ரிவைஸ் பண்ணிடலாம். அண்ட் அகைன் நான் என்ன திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சிஜிஎல் டயர் 1 வந்து ஒரு குவாலிஃபைங் பேப்பர் தான். இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து 1 இயர் வரைக்கும் கண்டக்ட் பண்ண போறோம். அதாவது சிஜிஎல் மெயின்ஸ் வரைக்கும் கண்டக்ட் பண்ண போறோம்னு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ சிஜிஎல் டயர் 1 குவாலிஃபைங் அப்படின்னா ஸோ இப்போ ஜாயின் பண்ணா கூட நீங்க வந்து அடுத்த வீக்ல இருக்கிறதெல்லாம் பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா திருப்பி லாஸ்ட் மறுபடியும் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் 4 வீக்ல என்னெல்லாம் கொடுத்தோமோ அதையே நாங்கள் ஒரு தடவை திருப்பியும் நம்ம கொடுப்போம். எப்படி எல்லா டாபிக்குமே திருப்பி ரிவைஸ் கொடுப்போம். ஸோ அப்போ கூட நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். யாருக்காச்சும் வந்து 4 வீக் போயிடுச்சு இனிமேல் சேர்ந்தா யூஸ் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்டெனோ ப்ராக்டிஸ் பேட்ச் April 7 ஸ்டார்ட் ஆக போகுது. முக்கியமா வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஸ்டெனோ பத்தி மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்க. நாளைக்கு ஒரு லைவ் செஷன் இருக்கு. முடிஞ்சா அதையும் அட்டன் பண்ணுங்க.
ஸோ எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்ச் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உண்மையிலே நல்ல எங்கேஜிங்காக இருக்கிறாங்க. அவங்களுக்கே வந்து ஒவ்வொரு வீக்குமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் வருது. ஓகே, நான் ஏதோ ஒன்று இந்த வீக் பார்த்துருக்கேன், ஏதோ ஒன்று நான் இது பண்ணுறேன். அதேமாதிரி சண்டே நம்ம ஒரு டெஸ்ட் கொடுத்துருவோம். ஸோ அந்த டெஸ்ட்டையுமே அவங்க அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 4th வீக் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ யாருக்காச்சும் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. ஓகே, நீங்க என்ன பண்ணணும், ராவன் அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லை கால் கூட பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் போஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்ப டிஆர் கேடர்ல வந்தது வந்து வெளியில இருக்க ஆஸ்பிரன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல விஷயம். சரிங்களா? அதனால வந்து கண்டிப்பா வந்து இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு 10 to 20% எக்ஸ்ட்ரா போடுங்க. சரிங்களா? அதுதான் சொல்றேன். இந்த TA24னா OS வந்து 4.2. ஸோ பயங்கரமான கேப் இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒரு 5-10 மார்க் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் கண்டிப்பா இந்த 2 போஸ்ட்டுக்கும். ஸோ ஒரு ஹையா ஏம் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இந்த சீஜல் வந்து உங்க கையில தான் இருக்கு. சரியா? யாருமே வந்து போன தடவை க்ளோஸ்ல வந்து மிஸ் பண்ணவங்க எதுவுமே மனசை விட்டுறாதீங்க. மறுபடியும் வந்து அந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாசம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ரெடியா இருங்க. கண்டிப்பா வந்து நல்லா பண்ணலாம். சரிங்களா? ப்ராக்டிஸ் பேஜில் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாச்சும் டவுட்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. உங்களை வந்து வேற ஒரு வீடியோவில் நான் அப்புறமா சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.